வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. ஒரு நாள் அரண்மனையில் ஒரு பெரிய பிரச்சனை. எலிகள் எங்கும் ஓடிக்கிட்டே இருந்தது. மன்னன் கவலை ஆயிட்டார். இதை எப்படி நிறுத்துவது? அப்போது அமைச்சர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூனை வளர்த்தால் எலிகள் குறையும். மன்னன் உடனே ஒவ்வொருவருக்கும் ஒரு பூனை கொடுத்தார். அந்த பூனைக்கு பால் கொடுத்து நன்றாக வளர்க்க சொன்னார். தென்னாலிராமனும் ஒரு பூனை எடுத்தான். ஆனா அவன் கொஞ்சம் யோசிச்சான், இது சரியா இருக்குமா? அடுத்த நாள் அவன் சூடான பாலை பூனைக்கு கொடுத்தான். பூனை பாலை குடிக்க வந்தது. ஐயோ சூடு! அது பயந்து ஓடிச்சு. அதற்கு பிறகு அந்த பூனை பாலை பார்த்தாலே பயந்து ஓட ஆரம்பிச்சது. நாட்கள் கழித்து மன்னன் எல்லா பூனைகளையும் பார்க்க வந்தார். மற்ற வீடுகளில் பூனைகள் எல்லாம் சாப்பிட்டு பெருசா வளர்ந்திருந்தது. ஆனா தென்னாலிராமனின் பூனை மெல்லியதாக இருந்தது. மன்னன் கேட்டார், ஏன் இப்படி? தென்னாலிராமன் சொன்னான், மன்னா, இது பால் குடிக்கவே மாட்டேங்குது. மன்னன் நம்பவில்லை. பாலை கொண்டு வாருங்கள். பூனைக்கு பால் வைத்தார்கள். பூனை பார்த்ததும் பயந்து ஓடிச்சு. அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். தென்னாலிராமன் சிரிச்சு சொன்னான், மன்னா, பூனைக்கு பால் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பாலை பசிக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தால் அது நல்லது. மன்னன் சிந்தித்தார். உண்மைதான். அவர் அந்த திட்டத்தை நிறுத்தினார். குக்கு பார்த்துக்கிட்டே இருந்தது. குக்கு கேட்டது, ஆந்தையம்மா, ராமன் ஏன் இப்படி செய்தான்? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதான் குக்கு, புத்திசாலித்தனம்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் வழியை கண்டுபிடிப்பது. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.